அப்புறம் கரிகாலன், இட்ஸ் so nice to see you. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு வீடியோவை எப்படி இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க வீடியோவை சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கார்னரில், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், ப்ரீசெட் வரும், எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கைன் மாஸ்டருக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகும். A to Z எல்லா ஸ்டெப்புமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஜெக்டை இந்த மாதிரி தான் ப்ளைனாக இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட இமேஜை சும்மா நான் வந்து எடிட்டிங் கோசரம் வச்சு விட்ருக்கேன். பட் அதை வந்து எப்படிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் எல்லாமே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜாக இருக்கணும். ஷேடோவும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண தெரியல அப்படின்னா கைன் மாஸ்டரில் அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கைன் மாஸ்டரில் வந்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஷேடோ இருக்கும், அந்த மாதிரி ஷேடோ வராது. ஸோ இந்த ஷேடோ வந்து நம்ம கிரியேட் பண்ணால் இன்னும் வீடியோ வந்து க்ரியேட்டிவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஓனாக தனியாகவே வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருங்க. அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பிக்சல் லேபில் வந்துட்டு எப்படி இந்த ஷேடோ வந்து ஆட் பண்ண போகிறோம், ஃபோட்டோவுக்கு வந்து பிஎன்ஜாக வந்துட்டு எப்படி ஷேடோவை செட் பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோ வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பிக்சல் லேப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே இன்டர்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 4வதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ஒரு டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகும், நியூ டெக்ஸ்ட்டுன்னு. அதை செலக்ட் பண்ணி மேலே டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா கார்னரில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் இமேஜ் சைஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் இங்கே கஸ்டம்னே இருக்கும், அதில் நான் சொல்கிற சைஸை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதில் 9 போட்டுக்கோங்க. பக்கம் வந்துட்டு 16 போட்டுக்கோங்க. 9x16 அது வந்துருக்கான்னு பார்த்துட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான இருக்கும் கார்னரில், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஷேடோவாக செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எல்லா ஃபோட்டோவுமே நம்ம பண்ண போகிறோம். அதில் 1 by 1 ஒவ்வொரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஷேடோ வந்து செட் பண்ணணும். கீழே பாருங்கள் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிளர் ரேஷியோ வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்துட்டு XYன்னு இருக்கும் ஆப்போசிட்டு. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரொம்பலாம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. சும்மா லைட்டாக இந்த மாதிரி ஷேடோ மாதிரி தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ இது டிரான்ஸ்பரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அதில் இங்கே கஸ்டம்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அல்ட்ராவை கொடுத்துட்டு சேவ் டு கேலரின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இமேஜ் உங்களுக்கு வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கைன் மாஸ்டருக்குள்ளே மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் அந்த ஷேடோஸ் இமேஜ் எல்லாமே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் இமேஜை நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இமேஜ் ஷோ ஆகும். இப்போ கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. உங்களோட இமேஜ் வந்து எதாவது கிராப் ஆகிருந்தாலோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதோட சைஸை வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி சைஸை கம்மி பண்ணி கூட இந்த மாதிரி செட் பண்ணி கரெக்டாக சென்டரில் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 1 இமேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இமேஜை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் அதே மாதிரி தான் கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுனால இதெல்லாம் கொஞ்சம் கிராப் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க.
ஃபோட்டோ இங்கே பார்த்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம எப்படி வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணுறோன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் எந்த ஃபோட்டோயுமே வந்து மாறி செட் பண்ணி விட்றாதீங்க, அதனால் உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு அது வந்து கிராப் ஆகிருந்தால் அதை வந்து கரெக்டாக கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் ஜூம் பண்ணுறது, உங்களோட இமேஜை வந்து ஜூம் பண்ணுறதா இருந்தாலையும் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற எல்லா இமேஜையுமே அதே மாதிரி கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இமேஜையுமே கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணி செட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்த வாட்டி கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு அது வந்து ஷேடோ மாதிரி செட் ஆகலை அப்படின்னா கிராப்பிங் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக இப்போ நான் அந்த அப்படின்ற டைலாக் வர இடத்துல ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணி கிராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஃபெதர் ஆப்ஷனை வந்து உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ எல்லா ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆட் பண்ணி செட் பண்ணனால கரெக்டாக அந்தந்த எந்தெந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி கொடுத்துருக்கறனோ இமேஜ் எல்லாம் அந்த இடத்துலலாம் உங்களோட இமேஜை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அவுட் அனிமேஷன் ரைட் சைடு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபேடுன்ற ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே வந்துட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணி அவுட் அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த ஃபேட் ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்திருக்கா, டைலாகுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லிரிக்ஸ் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமேன்றது செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் வீடியோ பர்ஃபெக்டாக ஃபஸ்ட் டைமே வந்ததோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.